மாநில பொதுச் செயலாளர் நம்முடைய கல்வி விசுவாசி அவர்களுக்கு சமூக நீதி அமைப்பாளர் மாநில செயலாளர் செல்வம் அவர்கள் சாதனை நீரின்றி அமையாது உலகு என்ற சொல்லுக்கேற்ப நீர்நிலையை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை கடந்த 5 ஆண்டுகளாக அடிக்கின்ற இந்த வெயில் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த வருடம் தான் கொஞ்சம் வெயில் வந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். கடந்த 5 ஆண்டுகளில் மிக ஒரு மோசமான ஒரு வெப்பநிலையை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய நாமக்கல் மாவட்டம். நீர்நிலை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே வந்திருக்கிறது. 40 பேர் வந்து 50 பேர் விவசாயிகள் இருக்கீங்க. நமக்கு விவசாய ஆதாரத்திற்கும் மரம் வளர்ப்பதற்கும் அதில் பறவைகள் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கும் நீர் இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இனிமேல் யார் கார் வாங்கினாலும் கட்டாயமாக 5 மரக்கன்றுகளை அவர்கள் வீட்டருகில் நட்டு வளர்க்க வேண்டும். யார் வீட்டிற்கு குளிர்சாதன பெட்டி ஏசி வாங்கினாலும் குறைந்தபட்சம் 2 மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் என நம்முடைய தமிழக முதல்வரின் கையால் விருது வாங்கிய சகோதரர் காந்திவாதி ரமேஷ் அவர்கள் மூலமாக தமிழக அரசிற்கு இந்த கோரிக்கையை கொண்டு சேர்க்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சாருக்கு போன் பண்ணாரு, இந்த மாதிரி எனக்கு விருது கொடுக்கறதுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சார் வித்தியாசம் போன் எடுத்து அடுத்து எனக்கு தான் போன் பண்ணாரு. ஐயோ உங்களுக்கு தான் முதல்ல சொல்றேன், சாருக்கு போன் பண்ண எடுக்கல, உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷம். எந்த மாதிரி ஒரு சந்தோஷம்னா, என்னுடைய மகன், என்னோட வயதில் மூத்தவர், நான் அந்த மகிழ்ச்சியை ஒப்பிட்டு சொல்கிறேன். என்னுடைய மகன் பள்ளியிலே நான் ஓட்டப்பந்தயத்திலே முதலாவதாக வந்துள்ளேன், பரிசு பெற்றுள்ளேன் என்று சொன்னால் என் மனம் எப்படி ஒரு குளிருமோ, என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த நேரத்தில் நான் வந்து 10 ரூபாயத்தினுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், இது போன்ற விருதுகளை நாங்கள் பெறுவதை விட, நான் பெறுவதை விட, நம்முடைய தலைவர் பெறுவதை விட, பொதுச்செயலாளர் பெறுவதை விட, நீங்கள் சாமானியமாக களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பெறுகின்ற இந்த விருதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அப்படின்னா ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு எதுவாக இருக்கட்டும், அதில் மாநில பொறுப்புல, உயர் பொறுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்போது 1000 பேர் பெறக்கூடிய வெற்றி பெரிதா, 5 பேர் பெறக்கூடிய வெற்றி பெரிதா? 1000 பேர் பெறக்கூடிய வெற்றிதான் பெரியது. உங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். நீங்கள் இது போல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளாகட்டும், நம்முடைய தோழமைகளாகட்டும், மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகட்டும், நீங்கள் எல்லாம் இது போன்ற சுற்றுச்சூழல் விருதுகள், நீர்நிலை விருதுகள், இது மாதிரி நிறைய விருது அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. அதற்கு தகுதியானவர்கள் தான் நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். அனைத்து விருதுகளுக்கும் தகுதியானவர்கள் இந்த சபையில் இருக்கிறீர்கள் என்பதை நேரத்தில் குறிப்பிடுகிறேன். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா? நீங்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உதாரணமாக இங்க இருக்கவங்களுக்கே தெரியும், நாமக்கல் மாவட்டத்தில் பொதுநலன் சார்ந்து அதிக மனுக்களை மாவட்ட ஆட்சியர் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் கொடுக்குறீங்க. நீங்க இருக்கிற 10 நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பொதுநல மனுக்களை அதிகமாக அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய 10 ரூபாய் தான். நீங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும். இது போன்ற விருதுகளை நிறைய பெற வேண்டும். உங்களுக்கு எல்லாம் பாராட்டு விழா நடத்துவதற்கு 10 ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திலே இரவு நேரங்களிலே பேருந்து
சாலையிலிருந்து அணுகு சாலையிலிருந்து செல்லக்கூடிய ஊர்கள் நிறைய இருக்கிறது. நம்ம புதுச்சத்திரம், இங்க புதன் சந்தை, ராசி ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகராட்சி இரவு நேரத்தில் பேருந்து கீழே வராது பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்க பர்மிட் வாங்கும்போது இந்த கிராமங்களுக்கெல்லாம் எல்லா அவங்களுடைய ட்ரிப்லையும் போயிட்டு வரணும் தான் பர்மிட்ல இருக்கும். இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் தொடர் போராட்டம் நடத்திய விளைவாக ராஜாமோகன் அவர்கள் பல்வேறு பேருந்துகள் பரமத்திக்குள்ளே சேர்ந்தால் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் எங்கே இந்த மாதிரி ஒரு பேருந்து பிரச்சனை இருந்தாலும் வரலனாலும் மதம் போன அவங்க தான் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பல்வேறு நிர்வாகிகள் நிறைய பணிகள் செய்துட்டு இருக்கிறீங்க. நம்முடைய காந்திவாதி ரமேஷ் அவர்களும் இந்த நீர்நிலை பாதுகாப்பு விருது பெற்றார் என்றால் அது ஏதோ எளிதாக பெற்ற விருது அல்ல. அந்த ஒரு ஆக்கிரமிப்பு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 10 அடி பாதை இருக்கும். அந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு நீங்க ஒரு பிடித்து போட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு எதிர்ப்பு வருது. விட்டு குத்துன்னு கிளம்பிடுவாங்க. அப்ப ஒரு ஊரினுடைய ஆக்கிரமிப்பு அதை அகற்றி ஒரு நீர்நிலை நீர் தேங்குவதை அதிகப்படுத்துவதற்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அவரோடு 10 ரூபாய் இயக்கம் தோல் கொடுத்து நின்று என்று போராடியது அதனுடைய வெற்றியை இன்று நம்முடைய காந்திவாதி ரமேஷ் அவருடைய விருதின் மூலமாக 10 ரூபாய்க்கும் மற்ற பாட்டுக்கெல்லாம் இன்று ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. 2020 இந்த விஷயங்கள் நடந்தது. இவர் கொடுத்த விருதுக்கான அந்த மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்மக்குட்டமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரியை தூர்வாரி ஆக்கிரமிப்பு கட்டியதுதான் இந்த விருதுக்கான மூல காரணம். அடுத்து அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுங்களா? நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா ஏன் அது மாதிரி இருக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொன்ன நாம மறந்துடுவோம். ஆனா மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாரு, நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு. அதுவும் நாம என்ன சொன்னோமோ அதை விட அதை சிறப்பா பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையை சொல்றோம் அப்படின்னா அந்த வேலையை விட சிறப்பாக அந்த பணியை செய்து முடித்திருப்பார். சமீபமா நான் பார்த்த நண்பர்கள் இவர் மாதிரி ஒரு நண்பர் இந்த மாதிரி ஒரு பொது எல்லாமே பொது விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஒரு வழி சொன்னோம் அப்படின்னா நாம சொன்னதை விட சிறப்பாக அந்த மக்களுக்கு இன்னும் மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய வகையிலே அதை செய்து காட்டக்கூடிய நம்முடைய சகோதரர். அன்னைக்கு ஒரு வழக்கு சம்பந்தமா என்ன அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஊர்ல ஒரு பாட்டிமா அவர் அந்த அம்மாவை காவாலயத்தை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து வீட்டில் டீ வச்சு தரேன் சாப்பிட்டு போனான்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க,